நானு மதுரையில பிறந்தவன். மதுரையில மதுரையில சமிட்டிபெட்டம்ன்ற ஊர்ல நான் பிறந்தேன். ஆ 1/9/1952வது வருஷம் ஆண்டி நாயக்கர் என்ற ஐயாவுக்கும், முனியம்மாள் என்ற அம்மாவுக்கும் 4வது மகனாக நான் பிறந்தேன். மதுரை மாவட்டம், மதுரை நகர் சமிட்டிவர்ற இடத்துல, ஆ அதாவது உசிலம்பட்டிபுரம் ரோட்ல சமிட்டிவரம்ன்ற இடத்துல நான் பிறந்தேன். நான் பிறந்தது கம்பளத்து நாய்க்கமார் என்ற நாடோடி ஜனத்துல பிறந்தேன். அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சத்தார் என்ற கோடாங்கி நாயக்கர் என்று சொல்லக்கூடிய கம்பளத்து நாயக்கருடைய வம்சத்துல நான் பிறந்தேன். என் தாயின் தகப்பனும் குறி சொல்ற, குடுகுடுப்பை அடிச்சு குறி சொல்ற ஜாம கோடாங்கி இனத்துல பிறந்தவங்க. அதனால அவங்க ஊர் ஊராய் செல்லுறதுனால நாங்களும் ஊர் ஊரா அவங்களோட சென்றோம். அதனால கல்வி கற்கவோ படிக்கவோ வாய்ப்பு கிடையாது. சிறு பிள்ளையில ஆடு மாடு மேய்த்தோம், அப்புறம் விவசாயம் செய்தோம். அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கு பின்னால எங்க தொழிலை பார்க்க வந்தோம். எங்க தொழில் ஜோசியம் பார்க்கறது, இந்த மந்திரம் போடுறது, இந்த சுடுகாட்டில் பூசை கட்டுறது, ஜாமத்துல இருந்து குருடு பிழைக்கிறதெல்லாம் செஞ்ச காலத்துல நான் பல ஜாதி பிள்ளைகளோட பல மக்களோட பழகுனதுனால எனக்கு அந்த தொழில் சரியா பிடிக்கல. ஜோசியம் பார்க்கறது, கிரகம் கிழிக்கிறது, மந்திரம் போடுறது, சுடுகாட்டு பூஜை கட்டுறது, ஆடு கோழி வாங்குறது, என்ன செய்யறதுல எனக்கு அவ்வளவாக அது மேல ஈடுபாடு வரல. ஏன்னா மற்ற ஜாதிகளோட பழகுனதுனால என் தொழில் அவ்வளவாக பார்க்க விருப்பம் இல்லை. ஆனாலும் அன்னைக்கு எங்க ஜாதிகளுக்கு ஏடு எழுதி கொடுப்பேன். அதாவது ஓலையில ராமர், அனுமார், விக்கிரம் இதுகெல்லாம் படம் போட்டு எழுதி கொடுப்பேன். அதை பூசையில் வச்சு பூசாரிகிட்ட 40 நாள் பூசையில் வச்சு எங்கள் ஜோசியம் பார்க்குற ஆளுகிட்டலாம் கொடுப்பாங்க. அதனால தான் என்னை எழுத்தாளி கவிஞர்ன்றாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் போய் படிக்கலை, படம் வரைவேன். ஓலையில் தான் முத எழுதினேன். அப்புறம் வேலை இல்லாதனால நான் மில்லில் வேலை செஞ்சேன். அப்போ தீவிர கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனாகி, இடதுசாரி கம்யூனிஸ்டில் தீவிர கம்யூனிஸ்ட் ஆகி, வாலிபர் சங்க தலைவனாகி, அப்புறம் கட்சி செயலாளரான எங்கள் ஊரில் சத்தியமூர்த்தி நகரில் செயலாளர். அங்கே ஒரு 100 குடும்பம் இந்த நாடோடி கம்பளத்தார் குடும்பம், நிறைய ஒரு ஜோசியம் பார்க்குற குடும்பம் வாழ்கிறாங்க.